ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான கேபிலரி வைஸ் ஆர் ஃபால் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பீக்கர் இருக்குது. அந்த பீக்கரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ லிக்விடை எடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டு அதில் கேபிலரி டியூப்பை சென்டரில் வைக்கிறாங்க. கேபிலரி டியூப் ஃபுல்லாக அடியில் டச் ஆகிருக்கணுமா? ஆனால் வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி கேபிலரி டியூப்பை வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிலரி டியூப்குள்ளே போகும். அப்படி கேபிலரி டியூப்குள்ளே போகும்போது அது ரைஸாக இருக்கா இல்லை ஃபாலாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி இது கால்குலேட் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு சில இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் இருக்க ஒவ்வொரு இதுக்கான டெஃபினேஷன் கீழே தந்துருக்கேன். இது எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கோங்க. சரி, ரைஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரைசிங் கண்டிஷன்லாம் இப்படி தான் இருக்கும். அதாவது அந்த லிக்யூடோட ஹைட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தோம்னா அது ரைஸ். சரிங்களா? ஃபால்னா அந்த லிக்யூடோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கம்மியாக வந்திருக்கும். அப்படி வந்தோம்னா அது ஃபால். இப்படி ரைஸாக இருக்குது இல்லைங்களா, இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் 90 டிகிரி விட கம்மியாக இருக்கும். இப்படி ஃபாலாக இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைஸாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டரும் கிளாஸும். அதே மாதிரி ஃபாலாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸும் மெர்க்குரியும். சரிங்களா? ஒரு சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். இது ரெண்டு விதமான ஸ்டேட்லேயுமே இதாகும். கொஹெஷனாகவும் இதாகும், அஹெஷனாகவும் இதாகும். கொஹெஷன்னா என்னன்னு கேட்குறீங்களா? அப்படின்னா ஒரே இது லிக்விடுக்குள்ளே நடக்கக்கூடிய முழு பாண்டிங்கை பற்றி சொல்வது கொஹெஷன். அஹெஷன்னா என்னன்னா வேறு லிக்விடு, இப்போ தண்ணி மேலே எண்ணெய் அப்படின்னு வந்தோன்னா அதுக்குள்ளே நான் இது பண்ணக்கூடிய முழுக்க பேண்டிங்கை பற்றி சொல்வது அஹெஷன். இந்த ரெண்டு ஸ்டேட்லையுமே இதாகும். பெரும்பாலும் இந்த டீட்டாவோட வேல்யூ 90 இருக்கும்போது இது ரைஸும் ஆகாது, ஃபாலும் ஆகாது. அப்படியே நார்மல் ஸ்டேட்லேயே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேபிலரி டியூபோட டயாமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது 3 சென்டிமீட்டரை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது கூட மோனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோனோமீட்டரோட டயாமீட்டரோட லென்த் 6 mm அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெர்க்குரி எந்த இதில் ஃபால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், டீட்டாவோட ஆங்கிளில் 130லேருந்து 135 அந்த ரேஞ்சுக்குள்ளே மெர்க்குரி ஃபால் ஆகும். அந்த ஃபாலிங் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தோன்னா வாட்டர் கிளாஸ் க்ளீனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டீட்டா இஸ் ஈக்குவல் டு 128னா மெர்க்குரி அண்ட் கிளாஸ் க்ளீனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். க்ளீன் மீன்ஸ் அந்த கேபிலரி ரைஸு ஃபால் அந்த வேல்யூ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில்